சமீப காலமா முந்தி பிடிச்ச பேஸ்புக்ல ஒரு டாபிக் ஓடிக்கிட்டு இருந்தது. கமல், ரஜினி, மணிரத்னம் இந்த 3 பேர் நிக்கிற ஸ்டேஜ்ல தொகுப்பாளர் கமல் கிட்ட ரஜினி நடிச்ச தளபதி படுத்துறது உங்களுக்கு பிடிச்ச சீன் சொல்லுங்க பாரு. அதுக்கு கமல் நிறைய சீன் இருக்குன்னு அந்த டாபிக் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு பாரு. அதுக்கு நிறைய நெட்டிசன்கள் கமலுக்கு தாழ்வு மனப்பான்மை அதிகம், தன்னை ஓவர்டேக் பண்ண ரஜினியோட படங்களை பத்தி கமல் என்னைக்குமே புகழ்ந்து பேச மாட்டாருன்னு கொஞ்சம் கூட அறிவே இல்லாம கமெண்ட் பண்ண நெட்டிசன்களுக்கு நான் சொன்னேன், கமல் பேசுவாரு, ஆனா அந்த தளபதி படத்துல ஒரு சீனை பத்தி ஒரு வருஷம் பேசுவாரு. அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு திராணி இருக்கான தக்கலை முதலீட்டு கொடுத்துருவேன். அது மட்டும் இல்லாம ரஜினியோட வளர்ச்சியில கமலுடைய பங்கு எவ்வளவு இருந்தது, ரஜினியோட படங்களுக்கு கமல் எப்படி சப்போர்ட் பண்ணாருன்னு ஒரு விளக்கம் சொல்றதுக்காக தான் அந்த வீடியோ. இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி பைவான் தாத்தாக்கு பதில் சொல்றதுக்காக போட்டிருந்தேன். அதுக்கான லிங்கை நான் இங்க கொடுத்துருக்கேன். இப்ப மேட்டுக்கு வாங்க. கமல் சட்டம் படத்துல ஒரு மேகசின்ல ரஜினி படத்தை காமிச்சு இதை யாருன்னு ஒருத்தர் கேட்பாரு. அதுக்கு அந்த லொல்லு பிடிச்சவன் இவர் தெரியல, இவர் தான் தமிழ்நாட்டு சூப்பர் ஸ்டார் அழுத்தி சொல்லுவான். கமல் நினைச்சிருந்தா அந்த டைலாக் கட் பண்ண சொல்லி இருக்கலாம், ஆனா அந்த டைலாக் அந்த படத்துல கட் பண்ணப்படவில்லை. இது சூப்பர் ஸ்டார் ஸ்டைல் மன்னன் ரஜினி. அதே மாதிரி நானும் ஒரு தொழிலாளி படத்துல வேஷம் மாறி வந்த கமல் அம்பிகா நீங்க யாருன்னு கேட்பாங்க. அப்ப கமல் தன்னை பத்தி பெருமையா சொல்றதுக்காக தன்னுடைய படங்களோட பேரை சொல்லியிருக்கலாம், ஆனா கமல் அதை விட்டுட்டு பால் புள்ளியும் புறத்துக்காலின்னு வருஷம் ரஜினி படம் பேரா சொல்லுவாரு. சகலகலா வல்லவர் புலி. அப்ப 1986 விக்ரம் பட ஷூட்டிங் நடக்கும்போது டாக்டர் ராஜசேகர் அம்போன்னு விட்டுட்டு ரஜினியோட மாவீரன் படத்துக்கு போயிட்டாரு. கமல் இதை பெருசா எடுத்துக்கிடாம 2ஆம் பாதி சந்தான பாரதியை வச்சுதான் எடுத்தாரு. இதை கமல் என்னைக்குமே வெளியே சொல்றது கிடையாது. முள்ளு மலர் படம் நின்று போனப்ப கமல் தான் கேமரா யூனிட் அனுப்பி படத்தை முடிக்க ஹெல்ப் பண்ணாரு. அதை கமல் வெளியே சொல்றது கிடையாது. மகேந்திரன் தான் சில பேட்டிகளை சொல்லி இருந்தாரு. ரஜினி நிறைய இடங்களை பேசும்போது தனக்கு பிடிச்ச படம் முள்ளு மலர் படத்தோட பேர் சொல்லுவாரே தவிர அந்த படத்தை முடிக்க ஹெல்ப் பண்ணவர் நண்பர் கமல் ஒரே இடத்துல கூட ரஜினி சொன்னதான் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அந்த கதைக்கு அந்த படத்திற்கு உயிரோட்டமா உள்ள அடித்தளமான மிக மிக முக்கியமான ஒரு காட்சியை எடுக்காமையே விட்டுருந்தேன். அதுக்கு முன்னாடி டபுள் பாசிட்டிவ் பார்த்த ப்ரொடியூசர் என் மேல பயங்கர கோபம். 2 காமிக்கும் சீனை எடுக்க மாட்டேங்கிறார். நான் அவர்கிட்ட உதவின்னு கூட கேட்கல, கொஞ்சம் 2 போனார், நேரம் வேணிச்சுட்டு போனார். என் மேல உள்ள நம்பிக்கையினால எனக்காக ப்ரொடியூசர்ட்ட போறாரு. ப்ரொடியூசர்ட்ட போய் எவ்வளவு வாதாடி பார்க்கிறாரு. அவர் தலைகீழா நின்றார், முடியவே முடியாது. உடனே மறுநாளே சுந்தர் சேலர்ல கேமரா பிலிம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி சத்யா ஸ்டுடியோல சம்பந்தப்பட்ட காட்சியை எடுக்க வச்சு அந்த படத்தை எடுக்கிறதுக்கு காரணமா இருந்தார். அதுக்கப்புறம் தான் அந்த படம் முழுமை அடைந்தது. ரஜினியோட படையப்பா படம் ரொம்ப நீளமா இருக்குங்கிற ப்ராப்ளத்தோட கே.எஸ். ரவிக்குமார் நேர கமல்கிட்ட தான் வந்து சொல்யூஷன் கேட்கிறாரு. இதெல்லாம் ரஜினி வெளியே சொல்ல மாட்டாரு. கே.எஸ். ரவிக்குமார் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, ரஜினிக்காக கமல் செய்த தியாகங்கள் ஏராளம், அதை கமல் வெளியில சொல்றது கிடையாது. ரஜினி ஹீரோவாக ரெக்கமெண்ட் பண்ணவரே கமல் தான். மொத்தத்துல கமல் இல்லைன்னா ரஜினி வில்லனாகவோ இல்ல ஒரு செகண்ட் ஹீரோவா தான் அன்னைக்கு காலத்தை ஓட்டி கால ஓட்டத்துல காலமா இருப்பார் ரஜினி. இப்பவும் தன் கூட ரஜினி நடிக்க கூப்பிடுறாரு கமல் தைரியமா, ஆனா ரஜினி தான் பயந்து ஓடிட்டு இருக்கு.